யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் யோவேல் 2வது அதிகாரத்தை தெரிந்து கொள்வோம். 2வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தின் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனம் காண்பார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்டு என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். திரும்ப ஒரு பகுதியை வாசிக்கிறேன். யோவேல் 2வது அதிகாரம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கற்றுக் சொல்றார்கள். உங்கள் குமாரத்தி, உங்கள் குமாரன், உங்கள் மூப்பர், உங்கள் வாலிபர் என்னவா இருப்பார்கள் கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் திட்டமிடாமல் உங்களை உண்டாக்கி திட்டமிடாமல் என்னையும் கர்த்தர் செய்யணும். உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரியணும். இவைகளெல்லாம் தேவனாக என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார், அவைகளை எல்லாம் நமக்கு செயல்படுத்துவதற்கு அவர் நமக்கு வெளிப்படுத்தும் முறைகள் எப்படிப்பட்டது, நமக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோங்கிறத நிறைய சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்களே சில சமயம் நீங்களே என்ன பண்ணுவீங்க, இல்லை உங்கள் பிள்ளைகளே என்ன பண்ணுவாங்க, சில சமயம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டில் தான் நடக்கும். நாளைக்கு எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நீங்கள் சபையை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியர்களை குறித்து, மற்றவர்களை குறித்து உங்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனங்களை கொடுப்பார். எனது வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். அதாவது ஒரு மிஷனரிகளாக இருப்பாங்க. எதிர்காலம் என் வீடு, என் எதிர்காலம், என் ஆலயம், என் ஊழியம், நான் எதிர்காலத்தில் எப்படி இருக்கிறேங்கிறத அவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாய் கொடுப்பார். அப்படின்னா ஒரு தரிசனமே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கும். நான் என்னவா இருக்க போகிறேங்கிறத முன்கூட்டியே தீர்மானிக்கிறேன்னா எங்கே போகிறோன்னா நமக்கு தெரியாது. அப்போ எங்கே போகிறீங்க, எதை செய்ய போகிறீங்க, என்னவாய் ஆக போகிறீங்கிறது உங்கள் தரிசனத்தில் இருக்கணும். அப்படின்னா உங்கள் தரிசனத்தை அது கர்த்தர் எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களுக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறத, உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னா உங்கள் குமாரன், வேற யாரும் கிடையாது, உங்கள் குமாரன், உங்கள் குமாரன், உங்கள் பசங்க, உங்கள் பிள்ளைங்க, உங்களோட பிள்ளைங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அப்படின்னா தீர்க்கதரிசிகளாக இருப்பாங்கிறது மட்டும் தேவனுடைய நோக்கம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை பற்றியும் மற்றவருடைய வாழ்க்கையை பற்றியும் அறிவிக்கிறவர்களாக இருப்பார்கள் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய திட்டம் அந்நாட்களுக்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உடம்புன்னு இருந்ததுன்னா ஆவியை ஊற்றிடு, வித்தியாசமே கிடையாது. அதனால்தான் பேதுருடைய தேவனுடைய திட்டம் என்ன, புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றணும். பேதுரு என்ன, இந்த இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக வந்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார், எங்களுக்காக தான் மரித்தார், எங்களுக்காக தான் உயிர் எடுத்தார், எங்களுக்கு மட்டும் பரிசுத்த ஆவியை நினைச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு, நீ இப்போ கோரடி வீட்டுக்கு போ, அங்கே வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, விசுவாசிகள் கூட்டம் அங்கே இருக்கு, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறது. தரிசனத்தை காட்டுறாரு, இது தீட்டானது, இதை நான் சாப்பிட மாட்டேன், நான் புசிப்பதில்லை அப்படின்னு சொல்றான். நான் பரிசுத்தமாக்குறத நீ ஏன் பரிசுத்தம் பண்ண, நீ எப்படி சொல்லுவான்னு கேட்கிறாரு. அப்போ பரிசுத்தம், தேவன் பரிசுத்தமாக்கிறதை நீங்க பரிசுத்தப்படுத்தல எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் போறான், பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரே எல்லா பிரஜாதிகள் மேல கத்த முடிக்கிறான். அப்ப சொல்லுகிறான், இவர்களை ஞானஸ்தானத்துக்கு எப்படிங்கிறவன் வேறக்கான்னு சொல்றான். அப்படின்னா நம்மை போலவே இவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. என்ன நினைச்சாங்க ஒரு காலத்துல, இயேசுவானவர் அல்லது தேவனானவர் நமக்கு மட்டும்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு கூட்டம் மனசு நினைச்சுட்டு இருக்கு. ஆனா தேவ திட்டம் என்ன, இயேசுவானவர் வெறும் யூதர்களுக்கான தேவன் அல்ல, உலக ரட்சகர். கர்த்தருடைய திட்டம் அப்படி. அதனால நம்ம நினைக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்,
பாருங்க, யோவேல் 2:28 வாசிச்சோம். யோவேல் 2:28 கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேல் மாதிரி ஊற்றுவேன். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம்? ஆண்டவரே இப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்க பிள்ளைகள் நடக்கும், இப்படி ஆவியானவரால் அவர் நடத்துங்க. அந்நிய பாஷைகளை பேசட்டும், தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், தீர்க்க தரிசனங்களை பேசட்டும். கர்த்தருடைய வாழ்வை நீங்க மாற்றுங்க. ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, எங்க போறன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை, எங்க போறன்னு தெரியும், எங்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பெரிய திட்டம் வைக்கிறார். அது உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவார்னா, உங்க பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்தார். உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்கள் ஊர்வர்கள் சொப்பனை காட்டுவாங்கன்னா, நீங்களும் சரி, உங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களும் சரி, சொப்பனங்களை கர்த்தர் என்னவெல்லாம் செய்ய போகிறார், உங்கள் ஊழியத்தை என்ன செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்தை என்ன செய்ய போகிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன செய்ய போறவங்களுக்கு சில சமயம் சொப்பனங்களை அவர் பேசுவார். எப்படி யோசிப்புக்கு அவன் என்னவா இருக்க போற சொப்பனத்தில் பேசினாரோ, அதே போல உங்களோடும் சொப்பனத்தோடு பேசுவார். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். எப்படி தரிசனம் காப்பார்கள்? கல்லால் அடிக்க போறாங்க, நெருக்கடியா நிற்கிறாங்க. வானம் திறந்தவர்கள் தேவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதையும் ரத்த சாட்சியா மறிக்கைக்கு முன்னாடி பார்க்க தரிசனங்களை சாதாரண நிலைமையிலும் கர்த்தர் கண்களை திறந்து தேவன் என்னவெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதையும், நீங்கள் என்ன செய்ய போகிறது என்பதையும், உங்கள் வாழ்க்கை எப்படியா இருக்க போகிறது என்பதையும் கர்த்தர் உங்களோடையே பேசுவார். எப்படி போவார்? தீர்க்க தரிசனத்தில் பேசுவார், சொப்பனங்களில் பேசுவார், தரிசனங்களில் பேசுவார். அது எல்லா இடங்களிலும் நடக்கும். உங்க பிள்ளைகள் மூலமாக நடக்கும், உங்க மூலமாக நடக்கும், உங்க ஊழியக்காரர்கள் மூலமாக நடக்கும். அப்ப நமக்கு எப்படி தேவன் என்ன திட்டமிட்டிருக்கிறார் என்பதை நமக்கு புரியவே புரியாது. நமக்கு சொன்னாலும் விளங்காது. சில சமயம் நமக்கே விளங்காதத சில ஊழியக்காரர்கள் மூலமா கர்த்தர் நமக்கு பேசுவாங்க. சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் மூலமா சொல்ல விசுவாசிகள், சக விசுவாசி உங்களுக்காக கர்த்தர் ஜாப் பண்ண சொன்னாங்க, அப்படி உங்களுக்காக ஜாப் பண்ண சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? தேவன் அவங்களுக்கு உங்களை குறித்து தரிசனம் கொடுத்தார். அதை எப்படி ஓகே என்னமா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகல சொல்லி அப்படி போற விஷயம் கிடையாது. அதுக்காக ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ரொம்ப மோசமான காரியம் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்ற மாதிரி ஒரு சொப்பனத்தையோ தரிசனத்தையோ சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? கர்த்தாவை எல்லாம் இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போகும். எனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமலே போகட்டும் ஜெபம் பண்ணணும். ஆசீர்வாதமான காரியத்தை குறித்து சொப்பனம் தரிசனம் சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? கர்த்தாவை இயேசுவின் நாமத்தோட வார்த்தைகள் கொண்டு நிறைவேற, நீ திட்டமிட்டிருக்கிற காரியங்களால் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன், அதை பேச, அதை யோசிக்க நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தோடு அழைக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் சுத்தமா இருந்தவங்க எல்லாம் வந்துடும். ஒன்றும் நடக்காது. கர்த்தர் திட்டங்களை வச்சிருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கணும். அது விசுவாசிக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதை அறிக்கை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். இல்லாமலே ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வாயை திறந்து விசுவாசத்தோடு பேசலாம்னா ஒன்றும் கூட பெற்றுக்கொள்ள முடியாது. அமைதியாக இருக்கலாம் அப்படின்னா அமைதியாக இருக்கலாம். ஆனால் அமைதியாக இருக்க காலம் இது கிடையாது. விசுவாசத்தோடு பேசணும். இயேசுவின் நாமத்தினால என் வீடு எல்லா ஆசீர்வாதத்தோடும் நிறைந்திருக்கும். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க. என் வீட்டின் சமாதானம் பெருசாக இருக்கும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் பேசணும் நடக்காது. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லிருக்கணும். ரோமர்கள் 10வது அதிகாரத்தில் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். நீங்க விசுவாசித்தா கர்த்தர் நீதியாக இருக்கிறார். ரட்சிப்பு உண்டாக அறிக்கைப்படணும். நீங்க விடுவிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், நிறைய சந்திக்கணும்னு அறிக்கைப்படணும். நான் விசுவாசிக்கிறேன் சொன்னா உள்ள மட்டும்தான் இருக்கும். எதை விசுவாசிகள் வாயை தந்து பேசணும். நீங்க விசுவாசித்தால் கர்த்தர் நீதியாக பார்ப்பார். நீதி எதையும் கொண்டு வந்துடாது. ரட்சிப்பு நடக்கணும், ஆசீர்வாதம் வாயை தந்து அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யாம நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால அது பின்னாடியே சொல்லுது. ரோமர்கள் 10வது அதிகாரத்தில் 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிப்பதல்ல, இயேசு தேவன் என்று மரித்தவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று வாயை தந்து அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுது. அப்ப அறிக்கை தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பே வருகிறது. ஒருத்தர் ரட்சிப்பு எப்படி வருது? நான் பாவியில் ஒரு நாள் வராங்க வந்து கத்தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க, இன்னைக்கு நான் இயேசு ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அன்றைக்கு உங்க வாயை திறந்து அறிக்கை பண்ண சொன்னாங்க. என்ன அறிக்கை பண்ண சொன்னாங்க? இயேசுவை நீரே ஆண்டவர். விசுவாசத்தை வந்து இருக்கிறாங்க. அங்கே அறிக்கை பண்ண சொன்னாங்க, இயேசுவை நீரே என் ஆண்டவர்.
நான் பாவியா வரேன், என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திக்கிறீங்களா, உங்களோட பிள்ளையா மாத்த இந்த நாள் முதல் நீர் எனக்கு ஆண்டவராக, நீர் எனக்கு தேவனாக, நீர் எனக்கு ரட்சகனாக, நீர் என் வாழ்க்கையின் எல்லாமாக இருந்து என்னை நீ ஆளுகை செய்யும், என் பாவத்தில் என்னை விடுதலையாக்கி உன்னுடைய ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பும், என்னுடைய இந்த நாளில் வாழ்க்கை புதிதாகட்டும் நீங்க அறிக்கை பண்றீங்க. இருதயத்தில் இயேசுதான் விசுவாசிங்க. கர்த்தர்களை நீதியாய் பார்த்தா எப்போ தேவ சமூகத்தை அறிவிட்டீங்களோ அன்றைக்கு நீங்க ரசிக்கப்பட்டீங்க. ரட்சிப்பு அப்படிதான் நடக்குது. உலகத்துல பெரிய விஷயம் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எப்படிதான் நடக்குதுன்னா உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம் மட்டும் எப்படி நடக்கும்? நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடாத ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. உள்ள விசுவாசா கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? பரவாயில்ல, என் பிள்ளைல விசுவாசிக்கணும் பார்ப்பாரு, நல்லது. அதனால தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இயேசு கேட்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை நான் செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தர் உடனே சொல்ல மாட்டேங்கிறார். விசுவாசிக்க முடியலாண்டவரே, எனக்கு விசுவாசிக்க உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் செல்வ கேட்டாங்க. அவனுக்கு அவிசுவாசம் நீங்க உதவி செய்ய மட்டுமல்ல, அவன் கண்களுக்கு முன்பாய் அற்புதங்களை செய்து விசுவாசிக்க உதவி செய்யலாம். அப்படின்னா நாம இருக்கக்கூடிய நிலைமையில போய் கர்த்தர்ட்ட உண்மையை ஒப்புக்கொள்ளணும், உதவியை கேட்கணும். அப்போது கர்த்தர் நிச்சயம் உதவி செய்யலாம். ஆமென். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் நமக்கே நம்மை சூழலையே நம்மளோட பேசுவார். பேசும்போது நம்ம பெற்றுக்கொள்ளணும், பெற்றதை நம்ம அறிக்கணும். நம்ம வீட்டு மேல ஆசீர்வாதத்தை கடந்த நெருக்கத்தில் இருக்கும்போது பலவீனத்தோடு வியாதியோடு போராடி கொண்டு நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளை நான் சுகமானேன் என்று இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். என் நோய்களை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானேன்னு சொல்லிட்டு நான் அதை விசுவாசிக்கிறேன். சுகத்தை சரித்திர பேசுறேன்னு சொல்லணும். பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு போராடி கொண்டிருக்கும் போது சொல்லணும், என் நோய்களை எல்லாம் சுமந்து அதே இயேசு என் தரித்திரத்தை சுமந்தார். வேதம் சொல்கிறபடியே அவர்தாமே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தார். எங்களுக்கு சுகத்தை விட்டு கொண்டும் சமாதானத்தை விட்டும் ஆட்கிறே இயேசு ஏற்றுக்கொண்டார். நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தாமே தருகிறார். அவர் தரித்திரனானது நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருந்தார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், எல்லாத்தையும் இழந்து வந்தார். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? இருக்கிற ட்ரெஸ் வரைக்கும் முடிஞ்சுட்டாங்க. வெறும் இடுப்புல மானத்த மாதிரி ஒரு தூயோட கூட சிலுவையில் இருக்கப்படார். ஐஸ்வர்ய சம்பந்தர் எதுக்கு அவ்வளவு இழந்தாரு? நாம் ஐஸ்வர்யவான்களாக அமர்ந்திருக்காங்க. அப்படின்னா ஐஸ்வர்யம் முன்ன தரித்திரம் இந்த உலகத்தை ஆண்டது, இப்போ ஐஸ்வர்யமாக விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் நீதி என்பார், அறிக்கை செய்வனுக்கு ஆசீர்வாதம் என்பார். அப்ப கர்த்தர் போட்டிருக்க திட்டத்தை உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறது தான் இந்த தீர்க்க தரிசனம், சொப்பனம், அப்புறம் தரிசனம். தீர்க்க தரிசனமாக இருந்தால் தரிசனமாக இருந்தால் சொப்பனமாக இருந்தால் கர்த்தர் இருதயத்தில் என்ன வச்சிருக்கிறோம் நம்மளை பற்றி அப்படின்னு நமக்கு விளக்கிறது தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 பின்பு அவர் அவளை தள்ளி, அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவளை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானங்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என்ன சொல்றீங்க? சவுலை ஏன் தள்ளினாருங்கன்னு சொல்றது, தாவீதை ஏன் ராஜாவா ஆக்குனான்னு சொல்றது. சவுல் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதெல்லாம் செய்யல. தேவன் என்ன சொன்னாங்க? இதை செய்யுன்னா கிருஷ்ணசாமி நேரில் செஞ்சுட்டு வந்தான். கொஞ்சம் செஞ்சா பகுதி கீழ்ப்படிதல், ஃபுல்லா கீழ்ப்படிதல. அப்ப கர்த்தர் இப்படி செய்யுங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு கீழ்ப்படிவாங்கிறது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பகுதி கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பாதி கிணறு தாண்டணும்னா கிணத்துக்குள்ள விழுகிறது ஒன்று, முழு கிணறு தாண்டணும்னா கர்த்தர் சொல்ற முழுசா அங்கே ஏற்கனவே கீழ்ப்படியணும். நாங்க எப்படின்னா ஒரு யுத்தம்னா கூட கர்த்தாவே நான் போலாமா, ஒரு காரியத்தை செய்வோம் கர்த்தாவே இதை செய்யலாமா, கேட்டு 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 செஞ்சான்.
கர்த்தருக்கு ஆதாரமாக மேல ரொம்ப பிரியம். அவன் பாவம் பண்ணிட்டான்னு சொல்லி அவனை உணர்த்தும்படியாக அவனை சந்தித்த போது அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க. எப்படி நிற்கிறான், நான் பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிங்க. நான் தான் வந்து சொல்றான், நீ தானே அது சொந்த உடனே தன்னை தாழ்த்துறான். தாழ்த்திட்டு சொல்றான், உங்களுடைய ஆவி என்னை விட்டு எடுக்கிறாங்க, உங்களுடைய கிருபை என்னை விட்டு எடுக்கிறாங்க, நீர் என்ன தள்ளி போட்டுறாதீங்க செஞ்சிடும். கர்த்தர் அவர் ஜீவனை காப்பாற்றுறார். அப்படியே கர்த்தர் எப்பயுமே நமக்கு நன்மை செய்ய கவனமா இருக்கிறார். நாம அந்த நன்மையை பெறுவதற்கு ஆவலாய் கவனமாய் தீவிரமாய் இருக்கணும். அதை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கணும். அப்போதான் கர்த்தர் நமக்கு நல்ல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டிடுவார், நிறைவே தருவார். ஆமென். இங்க நல்ல கவனிங்க. அவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்தை கேட்டவர். உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. நம்ம கர்த்தருடைய இருதயத்தை கேட்ட விதத்தில் இருக்கிறோம். அவர் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் செய்வது ரெடியா இருக்க சொல்றது. ஈசாய் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்தை கேட்டவனாக கேட்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்குற மாதிரி இருக்கிறான். கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். திட்டத்தை நமக்கு ஏதோ வகையில் வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்தப்பட்ட அந்த திட்டத்தை உண்மையாய் உருவாக்கி உண்மையாய் விசுவாசித்து உண்மையாய் அறிக்கை செய்து உண்மையாய் வாழ்க்கைப்படுத்துகிறோம். அதை சுதந்திரிப்பதற்காக முன்னேறுகிறோமா? அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரத்து பண்ண நமக்கு உதவி செய்யும். ஆமென். இல்லை நானும் வாழ்ந்தேன் ஏதோ இருக்கிறேன் அப்படி போனால் நல்லாவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அப்போ சுதந்திரிக்கணும்னா அப்படித்தான் சுதந்திரிக்க முடியும். அப்படின்னா தேவனுடைய இருதயத்தை எல்லாம் நிறைவேற்றுவான்னு சொல்றாங்க. தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறவங்க நல்லா தெரியும். நான் கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ உங்களுக்கு தெரியுமா? உங்களை குறித்து என்ன எண்ணம் வைத்திருக்கிறான்னு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் தான் அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கணும், எனக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா என்னை பற்றி ஏகப்பட்ட கோபம் இருக்கார் போகணும், எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது அப்படின்னு குழம்புவாங்க. என்ன போயிட்டேன்னா பைபிளை பார்க்கல, சத்தியம் விளங்க, சத்தியம் போதிச்சாலும் பாண்டிய பாருங்க. தம்முடைய ஒரே பேரோட குமாரனை கைவிட்டார், நம்மை கைவிட்டுக் கொண்டார். சிலுவையில என் தேவனை என் தேவன் இயேசுதான் கை கத்துனார். எதுக்கு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவன் மேல் வைக்கப்பட்டபடியால் அவன் பாவம் ஆனார், அதனால கைவிட்டார். நம்மை ரட்சிக்கும்படி நம்மை பாவங்களால் கழுவி சுத்திகரித்து மீட்டுக் கொண்டார். ஆக நம்மை பிடித்துக் கொண்டார். தேவ ஜனங்கள் தேவன் தான் உண்டாக்கிற எல்லாரையும் ஒரு நாளில் விட்டார். அந்த ஒரு நாளில் அவருடைய சொந்த குமாரனை கைவிட்டார். எதுக்கு? நாம் ஆசீர்வாதம் ஏற்படுது. அப்பா அவர் மனதில் அவர் இருதயத்தில் இருப்பதையெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் மனதில் இருப்பது எல்லாம் நம் மனதிற்கு ஆகும். அவர் மனசுல வச்சிருக்காங்கிறத நம்ம மனசுல ஆகும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யாரை தேவன் ஆசீர்வதித்தார், யாரை வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு போனார், யாரையெல்லாம் அழித்து போட்டார்னு பார்த்தீங்கன்னா வேற ரொம்ப எளிமையாக சொல்லணும். விசுவாசியான ஒருத்தரையும் அந்த தேசத்தை பிரவேசித்தது. லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் செத்து போனாங்க. விசுவாசித்தவர்கள் 2 பேர். அவர்களும் எந்த பிள்ளைங்க போக மாட்டாங்கிறோ அந்த பிள்ளைகள்லாம் போனாங்க. எங்க பிள்ளைகள்லாம் வனாந்தரத்தில் செத்து போவாங்களே அப்படின்னாங்க. அந்த பிள்ளைங்க போனாங்க. இந்த தேவன் அவருக்கு சுலபமா இதை ஜெயித்து கொள்ள உதவி செய்வார்னு விசுவாசித்தவங்க அறிக்கை பண்ணவங்க 2 பேர், யோசுவாவும் காலேபும். இவங்க 2 பேர், இவங்க 2 பேர் மட்டும் தான் போய் சேர்ந்தாங்க. யோசிச்சு பார்த்தா அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் விசுவாசித்தவர்கள் தான் சோதனை பண்ணணும். அப்படின்னா சபையில எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை, விசுவாசிக்கிறவங்களா இருக்காங்களா முக்கியம். என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு முக்கியம் கிடையாது. மற்றவங்க வாழ்க்கையில அவங்க மோசமா இருக்கீங்கன்னா எனக்கு முக்கியம் கிடையாது. என் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கை நன்றாக இருக்கும், என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், என் எதிர்காலம் அருமையா இருக்கு, நான் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வாழ்வேன் என்று விசுவாசிக்கிறேன். அப்ப நம்முடைய விசுவாசம் நம்முடைய அறிக்கை நிச்சயம். அப்படின்னா தேவனுடைய இதயத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் ஒன்று விட்டு விட கேட்கிறேன். மனுஷன் கைவிட்டு போயிடுவான், ஆனா கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டான், ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. பாருங்க,
தாவீது ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வராரு. அந்த ராஜா வராதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வருது, பெரிய கூட்டம் கொடையா இருக்குது. எல்லாம் வர்றாங்க, போய் யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க பொருளுக்க உடமைகள் எல்லாத்தையும் கொலையடிச்சு கூட்டம் போயிருக்கு. இவங்க போய் சண்டைக்கு போயிட்டு வராங்க. சண்டைக்கு போயிட்டு வராங்க, இவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்து நின்னா கூட சண்டைக்கு போனாங்க, அவங்களுக்கும் நஷ்டம். சண்டைக்கு போன தாவீதுக்கும் நஷ்டம். எல்லாரும் இழந்து நிற்கிறாங்க. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதை போட்ட சரியாக சண்டைக்கு நிற்கிறாங்க. உன்னால் தான் தாவீது, உன்னால் தான் எங்கள் பிள்ளைகளை இறந்தோம், உன்னால் தான் சொந்தம் இறந்தோம். அப்படி எல்லாரும் கல்லெறிஞ்சு ரெடி ஆயிடுறாங்க. எல்லாரும் கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. கல்லெறிஞ்சு தூடு கல்லை தூக்கிட்டு பசங்க எழுதி போய் அப்படி கிடையாது. படுத்து வச்சு பெரிய கல்லை தூக்கி மேலே போடுவாங்க. கல்லை எரிஞ்சு கொள்றதெல்லாம் அதான். இல்லை பெரிய பெரிய கல்லுகளை வச்சு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி ஆள் மேலே அடிச்சு கொண்டுருவாங்க. அப்படி எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. இவங்களாம் போர் வீரர்கள், நல்லா எல்லாம் போர் செய்கிறவங்க. போருக்கு போயிட்டு வந்திருக்காங்க, யுத்தம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க, ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா தான் வீடு தோல்வி கிடக்கு. வெளியில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய தோல்வி. எல்லாம் கேட்டு நிற்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் மனைவி தூக்கி போயிட்டாங்க, பிள்ளைங்க தூக்கி போய் என்ன பண்ண போறோம்னு தெரியல, புடம்பி நிற்கிறாங்க எல்லாரும். இவன் மேல போவோம். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் உடைந்து போயிருக்கிறார்கள். ஒருத்தன் வேதம் சொல்வது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அதே எல்லாம் இழந்துட்டாங்க. எனக்கு இழப்பு வந்துருச்சு, நான் தானே இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாலே இல்லை. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டு கர்த்தருக்கு விசாரிக்க, ஆண்டவரே பிடிச்சிட்டு எடுத்துட்டு போனா இந்த கேட்டு அவங்க போன பிடிச்சிட முடியுமாண்டவரே எப்படி? அப்பயும் அவனுடைய விசுவாசம் என்ன, கர்த்தருடைய ஆசை என்ன, நம்ம ஒன்றை கூட இழக்கக்கூடாது. அதான் கர்த்தருடைய விருப்பம். ஒன்றை கூட இழந்துடக்கூடாது. அப்ப நம்ம ஒன்றை கூட இழக்கக்கூடாதுன்னா இழக்கவே கூடாது என்பதை வெற்றி திரும்ப எடுத்துட்டு வரணும்னா கர்த்தரை போய் கேட்கணும், ஆண்டவரே நான் எப்போ எடுத்துட்டு வரலாமா? கர்த்தர் சொல்றாரு, இப்போ சகலத்தையும் திருப்பி ஒன்று விடாம திருப்பி எடுத்துட்டு வருவேன். சொன்னபடியே போறான், எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு வர. பிள்ளைங்க, குழந்தைங்க, மனைவிங்க, அவங்க வச்சிருந்த ஆஸ்தி, அவங்க இப்போ எடுத்து போன எல்லா கொள்ளை பொருட்களையும் பிரித்து கொண்டு அப்படின்னா கர்த்தருடைய ஆசை என்ன, நம்ம ஒன்றை கூட இழந்து போகக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய ஆசை. நம்ம ஒன்றை கூட இழந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன ஒரு குண்டூசியை கூட இருக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய விருப்பம். நம்முடைய பொருள்கள், உடமைகள் எல்லாமே கர்த்தருடைய ஆசை. நம்ம முஸ்லிமுக்கு அது தெரியணும். பரவாயில்ல போன போட்டோம் இல்லை, என்னுடைய உரிமை நம்ம கை வைக்காத இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கணும். இயேசுவின் நாமத்தை எதிர்த்துனா பிசாசு ஓடி போயிடும். நீங்கள் எதையெல்லாம் துடைத்திருக்கீங்களோ, எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமார் மாட்டார். மனுஷனை மட்டும் கிடையாது, நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை, சுகத்தை, நல்வாழ்வை, எதிர்காலத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தரத்தான் அவர் மனசில் நினைச்சிருக்கோம். உங்களை நினைப்பே இல்லைன்னா நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். அவர் சிலுவையில பாடுபட்டார். அப்ப சிலுவையில பாடுபட்ட அவரை விசுவாசித்து நீங்க எப்படி கெட்டு போக முடியும்? கெட்டு போக விட மாட்டார். அப்படின்னா அவர் மனதில் இருப்பதையெல்லாம் உங்கள் மனதிலே எடுத்து வைக்கணும். அப்படின்னு எப்படி தெரியும்? வேத வசனத்தின் மூலமாக தெரியும். ஏன் கட்சிக்கு வரணும், ஏன் போதிக்கிற இடத்துக்கு வரணும், ஏன் இன்னும் 4-5 கூட்டங்கள் நடத்தி போதிச்சாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா அவ்வளவு சத்தியம் புதைஞ்சு கிடக்கு. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் பெருசாகவும் சொல்ல முடியாது. ஆனால் இதுலேயும் சொல்வதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் அது பத்தாது. ஏன்னா அநேக கூட்டங்கள் வேத ஆராய்ச்சிகள் நடத்தி அதை பற்றி நிறைய தீவிரமாக போதிக்கிறோம். அது கிரனாலஜிக்கலாக போதிக்கிறோம், முறைப்படி வருஷமாக போதிக்கிறோம். அப்போ தான் இன்னும் வெளிச்சம், பெரிய வெளிச்சம், வெற்றியான வாழ்க்கைக்கு உதவும். ஏன் அப்போ கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் உங்கள் இருதயத்துக்கு வந்தால் தான் இது என்னதுன்னே தெரியும். கர்த்தர் சொல்றது எல்லாம் உங்களுடைய இருக்கிறாரு. நான் நம்பலான்னு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இது எல்லாம் உங்களுடைய இருக்கிறாரு. இயேசு சொல்லிட்டு போறாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசனாக்குங்கள் மட்டும் சொல்ல, என் நாமத்தினால சாஸ்திரங்களை தொடர்பு சர்ப்பங்களை விரிப்பீர்கள், கோல் தேர்களை விரிப்பீர்கள், சாவுக்காத அடையாளத்தை கொடுத்தாலும் உங்களை சேதப்படுத்தாலும் சொன்னார்ல. ஏன் இப்படி சொல்லணும்? இன்றைக்கு இவைகள் எதற்கும் உங்க மேல அதிகாரம் கிடையாது சொல்ல வர. அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டது. அதுக்காக பாய்ச்சல் குடிக்கலாமா போயிட்டு
சாவுக்கு எதுவான குடிச்சா கூட நான் மட்டும் சொல்லியிருக்கீங்களே, நான் விஷத்தை வாங்கி வந்து குடிச்சு பார்க்குறேன், சாகர டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னா கண்டிப்பாக புரிஞ்சு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களை கொல்லணும்னு நினைச்சா நிச்சயமா அப்படி ஈஸியாக கொள்ள முடியும். எப்படியும் கர்த்தர் வாழ உங்களுக்கு விரோதமா எதிரியா செஞ்சு கூட அழிச்சிடலான்னு ஒரு பெரிய மோசமான காரியத்தை செஞ்சாலும் கூட உங்களே சொல்றேன், எங்களுக்கெல்லாம் செய்யப்பட்ட எல்லா காரியத்தின் மத்தியிலையும் போயிருந்தா எப்படியோ போய் சேர்ந்துடும். கர்த்தர் இன்னைக்கு வரை உயிரோட வச்சிருக்கிறது தெரியுமா? இப்படி ஒரு ஊழியர்களை செய்வதற்காக, அநேகருக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுறான்னு சொன்னா, இந்த உலகமே எதிராக இருந்து நம்ம அழிஞ்சு போகணும் எல்லா அழிவுக்கான காரியத்தை செஞ்சாலும் அவருடைய இஷ்டத்தை நடத்த விட மாட்டார். ஒரு விஷயத்துக்கு உறுதியாக இருக்கும், கர்த்தர் இந்த பூமி எங்களை வைத்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் சாக ரெடியால பரலோகத்துக்கு வரது ரெடியாது. எனக்கு விசுவாசிகளுடைய எண்ணமெல்லாம் இல்லை, எப்போ பரலோகத்துக்கு வரலாம், எப்போ நீங்க வருவீங்க? ஆனால் நான் வரும்போது வருவேன். எப்போ வருவீங்கன்னு என்ன கேட்டிருக்காங்க, நீ அது வரைக்கும் என்ன செய்யணுமா போய் செய். இயேசு வானத்துக்கு போறாரு, எல்லாம் வானத்தை பார்த்து நிற்கிறாங்க சீசன். தேவதூதன் சொல்றா, நீங்க போய் உங்க வேலையை பாரு, போனவர் போனபடியே திரும்ப வருவார். இயேசு சொன்ன ஏதோ சீக்கிரமா வருகிறார், ரெண்டு வர்றாரு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க இயேசு வரவே மாட்டாங்க, கண்டிப்பா அப்படி மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கவங்களும் சர்ப்ரைஸா வருவார், சர்ப்ரைஸா வருவாரு. அன்னைக்கு அப்பா வந்துட்டு போயிட்டானப்பா, இவர் வரமாட்டான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு இருப்பாங்க. எப்படின்னா இந்த 10 அறிவுள்ள கன்னிகைகள் மாதிரி போயிடுவாங்க. அறிவில்லாத கன்னிகைகள் ஒன்று ஆயத்தமா இல்லாதெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்யறாங்க அவருக்கு நல்லா தெரியும். நம்மை ஆயத்தமா இருக்க சொல்லணும், அவ்வளவுதான். நமக்கு நம்முடைய மனதில் அவைகளை கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார் ஆவியானவர், நான் உங்களோட இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி பேசுறாங்கன்னா, தீர்க்க தரிசனத்தின் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய், வேத வசனத்தின் மூலமாய் பூரணமாய் பேசுறார். பைபிள் கிட்ட வந்தா கர்த்தர் பேசுறார். அப்ப எப்படி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாரு? ஏன் கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் வேணுமே ஆவியை ஏன் ஊற்றி வைக்கிறாரு? எது கூட்டணும்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாயிருக்கிறது என்று வெளியரங்கமாக இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் உங்க லைஃப் வந்து எல்லாருமே பார்வையிலும் ஒரு புக்கு மேல இருக்கும், நிருபம், ஒரு லெட்டர் மேல. உங்க வாழ்க்கையை பார்க்கிறவங்க என்ன கேட்கணும், நீங்க எங்க போய் எந்த சர்ச்சுக்கு போறீங்க, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பேசுனால நீங்க உறுதியாக இருக்கீங்க. எப்படி நிற்க முடியும் உங்களால? எப்படி இப்படி தைரியம் பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க, எப்படி சவால்களை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்படி போதிக்கப்படுவீங்கன்னு சொல்லுவீங்க. உனக்கு பிரச்சனையா? ஏன் கேட்டவா, நான் ஜெபம் பண்றேன், இல்லை இதை வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இல்லை, உங்க பிரச்சனைகளை பார்த்து இறையாதை அமைதலான்னு நீங்க பேசினா ஆற்றும் கடவுள் அமைதியாகும். இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படின்னு நீங்க செய்ய வேண்டியதுக்கு 4 பேருக்கு துணையை கூட்டு அலையிறதில்ல. நீங்க எழுந்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, விசுவாசுக்கு எடுத்துங்க, அப்போ ஓடி போயிருவோம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சீங்கன்னா பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருங்க, சவால்களுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா குறைவுகள் நஷ்டங்களுக்கு எதிர்த்து நிற்க எப்ப நீங்க எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சீங்களோ ஒண்ணு உங்களுக்கு முன்னாடி துரத்துற வரைக்கும் நாய் துரத்திக்கிட்டே இருக்கு, எதிர்த்து நீங்க ஓடிங்க. அப்போ துரத்துதே அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்க நிறுத்துங்க, எழுந்து நில்லுங்க. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுங்க. நீங்க கட்டுனீங்கன்னா பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் அவைகளை கட்டப்படும் என்று மத்தேயு 18:18 சொல்லுங்க. நீங்க விசுவாசம் சொல்லுங்க. மத்தேயு 18:18 இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டத்தின் கிரிகளையும் கட்டி போடுகிறேன், இயேசுவின் நாமத்திலே கட்டி போடுகிறேன் சொல்லுங்க. நீங்க சொன்னபடியா சொல்லிட்டு கட்டிச்சா, கட்டி போட்டாச்சா இல்லையா எடுத்து போய் பார்த்துக்க கூடாது. நீங்க சொன்னா
அப்படியாகவும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அவனுக்கு அப்படியே உன்னை சொல்லிட்டு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசம் அப்படியே நடக்கும். பெரிய மலையை பார்த்து பேசுறவங்க நடக்குங்கிறார். அப்போ நீங்க சொல்லும் போது நீங்கள் ஒரு சொல்றாரு, என் ஊழியத்தில் நீங்கெல்லாம் என் ஊழியத்தில் ரசிக்கப்பட்டீங்க, என் ஊழியத்தினால் மீட்கப்பட்டிருக்கீங்க, இப்ப இயேசுவை ஏற்றுப்பட்டீங்க, நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க, உங்களை பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு புக்கு மாதிரி பார்க்கறாங்க. எப்படி நிருபத்தில் அப்படின்னா ஒரு லெட்டர் மாதிரி பார்க்கறாங்க. அது மையினால என்ன நல்லா கவனிங்க. ரெண்டு கொஞ்சம் 3 மையங்கள் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறது என்று வெளியரங்கமாக இருக்கிறது. நீங்க கடவுளுடைய கையினால் மீட்கப்பட்ட ஒரு புக்கு மாதிரி இருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவை யாருக்கு பார்க்கணுமா உங்களை பார்த்தா தெரியும், அப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பின்னாடி பாருங்க. அது மையினால் அல்ல, சும்மா பேப்பர்ல பேனாவில் கையில வச்சு எழுதுனது கிடையாது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியாலும் கற்பனைகளாலே அல்ல, இருதயங்களாகிய சதையான பானைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க. ஏன்னா மையில் எழுதி வச்சது இல்லப்பா, இதை பிரிண்ட் அடிச்சு கேட்ட பேனா எழுதுற பெண்கள் இருக்குது, இதை நோட்ஸ் எடுக்க நோட்ல எழுதி வச்சிருக்கீங்களே, அப்படி எழுதப்பட்டதல்ல. உங்கள் இருதயத்துல கல்லான பலகையில் அல்ல, இருதயத்துல சதையில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? உங்களுடைய வெற்றி வாழ்க்கைய இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உங்களுக்கு எப்படி வெளிப்படுது? ஆவியானவர் மூலமாக. ஆவியானவர் மூலமாக இருதயத்தை எழுதுகிறார். அப்படின்னா இருதயமாகிய பலகையில எழுதணும். அதனாலதான் நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா, மகனே என் வார்த்தையை இருதயத்தில் வைத்து வை, அதை பொண்ணை தேடுவதை அதிகமாக தேடு, வெள்ளியை பார்க்கும் அதிகமாக காத்துக்கொள். பொண்ணு வெளியில பத்திரமா சேஃப் லாக்கர்ல வைப்பீங்கல்ல, அதே மாதிரி இருதயத்தை பார்த்துக்கொள் சொன்னாரு. உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், அது ஜீவ தண்ணீரோட நதிகள் பாய்ந்து ஓடும். இருதயத்தை காத்து வைக்கிறாரு. பாட்டு ஒரு பாட்டு பாரு, காத்துக்கொள் காத்துக்கொள் அபிஷேகத்துக்கு இருதயம் காத்துக்கொண்டு பாட்டு பாடி வச்சுட்டு. எதுக்கு? நீங்க காப்பாற்ற வேண்டியதை விட்டுட்டு பொருளையும் காப்பாற்றி மட்டும் பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லை. காப்பாற்றலாம், அதெல்லாம் வந்து ரோடியை போட முடியும். ஆனா அதை விட விலையேற பெற்றது கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எத்தனை வருஷம் வார்த்தை கேட்டதில்ல, வார்த்தை வாழ்க்கையாக மாற வேண்டும். அது வாழ்க்கையை மாறவிட்டா பெற்றுக்கொண்டதுல ஒரு பெரிய பலனே இருக்காது. அடுத்து பாருங்க, சொல்வது நம்ம நிறைய பேர் சொன்னாங்க, என்னதான் என் தலையெழுத்தோம், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலையெழுத்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, தலையெழுத்துங்க. சில சமயம் கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்லுவாங்க தலையெழுத்து. தலையெழுத்துன்னு கிடையாது, தலையெழுத்து அல்ல. நல்ல திரும்ப சொல்றேன், நம்ம தலையெழுத்துபடி நடக்கிறதில்ல, இருதயத்தில் எழுதப்பட்டதுபடி நடக்கிறது. நம்ம இருதயத்துல என்ன எழுதியிருக்கிறதோ அதான் நடக்கும். இருதயத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். தலையில எழுதப்பட்டது கிடையாது. தலையில ஒண்ணு எழுதி இல்லை. தலையெழுத்துல சொன்னாங்க, மண்டையில என்ன போய் சேர்ந்துட்டோம். மண்டையில சேர்ந்தது முக்கியம் இல்லை, இருதயத்துல எழுதப்படணும். வார்த்தைகள் இருதயத்துல சேர்ந்து இருதயத்துல எழுதப்படணும். இருதயத்தில் விட்டுன்னு சொல்லும் போது சென்டர் ஆஃப் அவர் ஹார்ட், இல்லை நம்முடைய ஆவியிலே அந்த வார்த்தைகள் போய் சேரணும். அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படின்னா தேவன் நம்முடைய இதயத்தில் எழுதி இருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். என்ன சொல்லுங்க, தேவன் என் இருதயத்தில் என்ன எழுதி இருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படின்னா உங்கள் இருதயம் எதினால் நிறைவேறுது? மறுபடியும் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்னு பேசுகிறார். உங்கள் இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயம். அப்படின்னா உங்க பொக்கிஷம், உங்க ட்ரெஸ் எது? தாவீது சொன்னான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்த்தும் அதிகமாய் உடைய வார்த்தையை இருதயத்தில் சேர்த்தேன். எனக்கு வேண்டியதை விட இப்படி வார்த்தையை இருதயத்தில் பத்திரப்படுத்தல. எதுக்கு? கர்த்தர் சொன்ன ஒரு பஞ்சகாலம் வருதுப்பா. கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சகாலம், ஆகாரம் கிடைக்காத பஞ்சகாலம் கிடையாது. ஆகாரம் கிடைக்காத பஞ்சகாலம் கிடையாது. சாப்பாடு கிடைச்சிடும், உடம்பு பத்திரமா பார்த்துக்கலாம். உள்ள இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. ஆமென்.
உள்ள இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. அது சொல்லும் போது சொல்றாரு. அப்ப என்ன எழுதுறாருன்னா, எல்லா வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குதுன்னா, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குள் ஏற்கனவே வாக்கு தத்தமாய் நிறைவேறி இருக்கிறது. நிறைவேறி இருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்கிறது. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இந்த கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்து முடிஞ்சது. அவரை பொறுத்த வரைக்கும் முடிச்சுட்டார். இப்ப எடுக்க வேண்டியது யாரு? நம்ம தான். எப்படி இருக்குது? இந்த தேசத்தை எனக்காக தேவன் கொடுப்பார். என்ன பெரிய ராட்சசம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீவிர பெரிய பெரிய ஆணைகள் இருந்தாலும், பெரிய பெரிய சேனைகளா இருந்தாலும், கர்த்தர் அந்த தேசத்தை எனக்கு வாக்கு பண்ணினார். ஆகவே அந்த தேசம் என்னுடையது, அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று இறுதியிலே அந்த வார்த்தையை எழுதினவர்கள் விசுவாசித்தார்கள். இப்போது கூட போய் சுலபமாய் ஜெயித்துக் கொள்ளலாம்னு சொன்னாங்க. இது இவங்களுடைய படைபலத்தை பார்த்து சொல்லல, அவரோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தரின் பலத்தை பார்த்தாங்க. அதனாலதான் ஈசா ஜெயிச்சுதான் சொன்னாங்க. இவங்க என்ன பார்த்தாங்க? அவர்கள் படைகள் பெரியது, நாம அவங்களுக்கு முன்னாடி வெற்றி கிடைக்கிறது மாதிரி. அவங்களுடைய பிக்சர் என்ன? அவங்க பெரிய ஆளு, நாம எல்லாம் சின்ன ஆளு. யோசுவாவுக்கு காலேபுடைய பார்வை என்ன? அவங்க என் தேவன் இவர்கள் எல்லாரும் விட பெரியவர், இவனை சுலபமா ஜெயிச்சிடலாம், சும்மா அப்படியே சொட போற மாதிரி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்? இவங்க 2 பேருடைய பார்வை வேற, இந்த 10 பேருடைய 10 தலைவர்களுடைய பார்வை என்ன வித்தியாசம்? நல்ல கவனிச்சு கேட்க, ஒரு கோத்திரத்தின் தலைவருடைய பார்வை சரியில்லாமல் போனால் அந்த மொத்த கோத்திரமும் நாசமாயிடும். அழிஞ்சு போச்சா இல்லையா? வளர்ந்துருந்த அந்த கோத்திரத்தினுடைய மொத்த கூட்டமே செத்து போச்சு. அந்த பிள்ளைகள் போய் சோதனைக்கு இப்படி கட்ட உதவி செய்வார். எனக்கு அவங்க வாக்கு பண்ணிட்டார். இப்படி பேசினப்போ அவர்கள் குழந்தைகளா இருந்தார்கள், விசுவாசிக்க திராணி இல்லாதவங்களா இருந்தார்கள். அவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டா இருந்திருப்பாங்க. கர்த்தர் சொன்னாருப்பா, நீங்க எவ்வளவு போய் சுதந்திரிக்க மாட்டோம் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி 40 வருஷ காலம் இந்த பிள்ளைகள் வளர்கிறாங்க. வளர்றவங்க பார்க்குறாங்க. கர்த்தர் சொன்னபடியே அவங்களுக்கு எல்லாரும் மறித்த பின்பாகத்தான் கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அப்படின்னா வாக்கு தத்தம் பெற்றும் இருதயத்தில் இந்த வார்த்தை வைக்காமல், தன் தேவனை விட மற்றவர்களெல்லாம் பெரியவர்கள், தன் தேவனை விட தன் பிரச்சனைகளெல்லாம் பெரியது, என் தேவனை விட என் தேவைகளெல்லாம் பெரியது பேச ஒருத்தர் போக முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் விட பெரியவர். என் பிரச்சனை தான் பெருசு பேசுறவங்களால ஜெயிக்க முடியாது. உங்கள் இருதயத்துல என்ன சொல்றேன்? கர்த்தர் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார், என் தேவன் பெரியவர். அப்படின்னா என்ன எழுதுறாருன்னா, எல்லா வாக்கு தத்தங்களும், எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறபடியா நான் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறேன். விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இழந்ததை, நஷ்டப்பட்டதை, காணாம விட்டதை எல்லாத்தையும் திரும்ப உங்க பிள்ளைகளை கொடுத்த வைத்திருக்க தரிசனங்கள் நிறைவேறும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் பிள்ளைகளை அபிஷேகத்தால் வல்லமையினால நிறைத்து, வரங்களால் கனிகளால் நிறைத்து எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள கருவிகளால் உங்களால் பயன்படுத்தப்படணும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவார். உங்களை பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமான மக்களாய் மாறுவார்கள். ஆவியினால் நடத்தப்படுவார்கள். உங்கள் வீடு வெற்றிகரமான வீடாய் மாறும். ஆமென். இதை கர்த்தரால செய்ய முடியும். இதை செய்ய கர்த்தர் வல்லவர்கள் நீங்க இருந்து விசுவாசிக்கிறீங்களா? அதை அறிக்கை செய்வீங்களா? யார் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிற விசுவாசிக்காத பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற மாட்டாங்க. அவன் செய்கிற தவறுகள் குற்றங்களையே பார்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அவன் வாழ்க்கை மாறாது. அப்படிப்பட்ட நிலைமையில பேசுங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் இருப்பார்கள். கர்த்தரோடு கூட நடப்பார்கள். கர்த்தருடைய ஆவியானவரோடு இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை தருவார், தரிசனங்களை தருவார், சொப்பனங்களை தருவார். தீர்க்க தரிசிகளாக என் பிள்ளைகள் மாறுவார்கள் என்பதை விசுவாசிங்க. நீங்க விசுவாசத்தோட உங்க பிள்ளைகளை டெய்லி அவங்க தூங்கும் போது கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கூட சேர்த்து வச்சாங்க, கூட உட்கார ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அந்த பிள்ளைகள் மேல என்ன சொல்றீங்களோ கர்த்தருடைய நிறைவேறும். ஏன்னா நீங்க தான் அந்த வாழ்க்கையின் அதிபதி. இந்த வாழ்க்கைக்கு ஓனர் நீங்க தான். இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கர்த்தர் இருதயத்தில் இருக்கிறாரு. எழுதப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாறினால், உங்கள் வாயின் வார்த்தையாய் மாறினால் அதை அப்படியே ஆமாங்க சொன்னால் நடக்கும் போது கண்டிப்பா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நடக்காது. சொன்னால் நடக்குவாங்க.
நானும் சொல்லி சொல்லி தான் பார்த்தேன். இது மந்திரம் கிடையாது, சொல்லி சொல்லி வாங்குறது. இருதயத்தில் விசுவாசித்து வாயில பேசுறது. இது இப்படி சொல்லுங்க சரியா போயிருந்து நினைச்ச உடனே சொன்ன உடனே இப்படி சொல்லி பார்த்தீங்க உடனே நடக்கலைங்க. கண்டிப்பா நடக்காது, கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது ஏதோ உச்சரிப்பாக நடக்க நினைக்கிறீங்க. இல்ல, இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை செய்தா அது உண்டாம், ரட்சிப்பு உண்டாம். இருதயத்தை விசுவாசித்தால் கர்த்தர் நீதியாக இருக்குவார். வாயை அறிக்கையிட்ட வாய்த்தல் அறிக்கையிட்டால் உங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இருதயத்தில் இல்லாததை, இருதயத்தில் எழுதாததை, இருதயத்தில் நிரப்பப்படாததை உங்களால் பேசவே முடியாது. அப்பதான் அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தை வைத்தால் உங்கள் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். உள்ள வைக்கிறதுல வாயை திறந்து பேசணும். ஆமே, கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக கர்த்தர் வைத்த திட்டத்தை பெற்று அனுபவிக்க விசுவாசிப்போம்.